அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் 268ஆம் பக்கம் உள்ள புதிய பகுதியில் புதிய பத்தியை தொடங்குகிறோம். A prevalent idea would persuade us that the sole aim of liberation is to secure for the individual soul freedom from physical rebirth in the unstable life of the universe. அப்போ prevalent ஐடியானா ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. A prevalent idea would persuade us. Persuadeனா நம்மளை செய் அப்படின்னு சொல்றது, ஆணையிட்டு சொல்வதற்குள்ள அப்படி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதான் பெர்சுவேட் அப்படிங்கிற அந்த கருத்து நம்மளை இயக்குகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அப்போ அதுல prevalent idea would persuade us that the sole aim of liberation, இந்த முக்தி என்பதின் ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், முக்தியின் நோக்கம், the sole aim of liberation is to secure for the individual soul freedom from physical rebirth. அப்ப is to secure for the individual soul freedom from physical rebirth. அந்த நம்ம நான் அடிக்கடி சொன்னது, திரைப்படங்கள்ல ஏதாவது ஒரு அடியார்கிட்ட சிவன் காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டா, பிறவாய்மை வேண்டும் அப்படின்னு கேட்டா, அது இனிமே நான் இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது முடியாது, அப்ப திருப்பி நான் பிறக்காம இருக்கணும், இதுதான் பிறவாமை வேண்டும், அன்றி பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும், இப்படிலாம் தமிழ்ல விளையாடுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த பிசிக்கல் ரீபர்த்ல இருந்து நம்ம ஆன்மா விடுதலை அடைய வேண்டும், மீண்டும் மறுபிறப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது இண்டிவிஜுவல் செக்யூர் ஃபார் தி இண்டிவிஜுவல் சோல் ஃப்ரீடம் ஃப்ரம் பிசிக்கல் ரீபர்த். இந்த உடல் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்காமல் இருப்பதற்கு அந்த விடுதலை தான் உண்மையான முக்தி என்பது வலியுறுத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட உலகம்? பிசிக்கல் ரீபர்த் இன் திஸ் அன்ஸ்டேபிள் லைஃப் ஆஃப் தி யூனிவர்ஸ். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு என்பது எப்படி என்றால் ஒரு நிலையற்ற வாழ்வாக இருக்கிறது. நன்றாகவே இருப்போம் என்றும் சொல்ல முடியாது, துன்பப்பட்டு கொண்டே இருப்போம் என்றும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் லைஃப். அப்ப prevalent idea would persuade us that the sole aim of liberation is to secure for the individual soul freedom from physical rebirth in the unstable life of the universe. If this freedom is once assured, there is no further work for it in life here or elsewhere, or only that which the continued existence of the body demands or the unfulfilled effects of past lives necessitate. If this freedom is once assured, எந்த freedom? மறுபிறப்பில்லை என்ற ஒரு விடுதலை நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டால், if it is assured, there is no further work for it in life here or elsewhere. அப்போ அதுக்கு வேற வேலை இந்த சாதகனுக்கோ இல்ல அந்த ஆன்மீகனுக்கோ ஒரு மேலும் செய்யக்கூடிய வேலை என்று எதுவும் இல்லை. அது இந்த உலகமா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது உலகமா கூட இருக்கும். லைஃப் ஹியர் ஆர் எல்ஸ்வேர், அங்க ஒரு குறிப்பு போட்டிருக்காரு, further work for it in life here or elsewhere. இப்ப லைஃப் எல்ஸ்வேர், எல்ஸ்வேர்னா வேற எங்கேயோ, or only that work which the continued existence of the body demands. அப்ப இந்த முக்தி அடைந்து விட்டோம், ஆனால் உடல் இதே உலகத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த உடலுக்கு தேவையான இருப்பிற்காக அது எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்க்கிறதோ அந்த வேலையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படி இல்லாவிட்டால் the unfulfilled effects of past life necessitate. அப்போ நம்ம பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய போன பிறவைகளில் ஏற்பட்ட அந்த பழவினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பழவினைங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முன்வினை, பழவினை அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் பேசுவோம். அதனுடைய தாக்கத்தினால் நாம் எதெல்லாம் அதை அனுபவிக்க வேண்டும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வலியுறுத்துவதற்காக நாம் அதற்குரிய வேலைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ the body demands or the unfulfilled effects of past life necessitate.
ஸோ இதை வந்து ரெண்டையும் தமிழ்ல படிச்சலாம். பிரியாமாவும் இல்லை. சரி, அப்ப சேர்த்து வச்சு நம்ம வந்து திங்கட்கிழமை அடுத்த நாள் படிக்கும் போது இதெல்லாம் சேர்த்து படிச்சிடும். நான் ஆங்கிலம் மட்டும் இப்ப படிச்சு முடிச்சிடறேன். ஏன்னா ஸ்கிரீன்ல இப்ப கொண்டு வர்றது எனக்கு வந்து இதா இருக்கு. ஏன்னா என்கிட்ட அந்த புக்கு வந்து இதுல இல்லை. This little rapidly exhausted or consumed by the fire of yoga will cease with the departure of the released soul from the body. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நாளா அந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்றேன். திஸ் லிட்டில்னு போட்டாங்கன்னா அது என்ன? அந்த லிட்டில்னா என்ன? அது எதை குறிக்கிறது? யார் வேணா கை வைத்து அது பதில் சொல்லலாம். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. இந்த பழவினையில மிச்சம் இருக்குது பாருங்க, போன ஜென்மத்துல அது அந்த அது கொஞ்சோண்டு இருக்கும். அதை முடிக்கிறதுக்காக பிறவி எடுத்திருப்பாங்க. அது கூட அந்த யோகத்தினால சீக்கிரமா சீஸ் ஆயிடும் சொல்றாப்புல எனக்கு புரியுது சார். சரி, வேற ஏதாவது பதில் இருக்கா? வேற யாராவது பதில் சொல்றீங்களா? திஸ் லிட்டில்னா என்னவா இருக்கும்? அம்மா சொன்ன சரின்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல, வேற யாராவது சொல்ல பாருங்க. மஸ்னாமா, மீராமா, பாகியலட்சுமி அம்மா, யார் வேணா சொல்லுங்க. திஸ் லிட்டில் அப்படியே இந்த குறைவான ஒன்று, rapidly exhausted, rapidly வஸ்னாமா சொல்லுங்கம்மா. சார், ஃப்ரீடம் ஃப்ரம் த செயின் ஆஃப் பர்த்னு இருக்கலாமா? அது எப்படி லிட்டில்ங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவாங்க? அது லிட்டில் சொல்ல முடியாது. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே. மறுபிறவி இல்லாமல் இருப்பது என்பது பெரிய விஷயம் தானே. அதுக்கு லிட்டில் சொல்ல வாய்ப்பு மிக குறைவு. மற்றவங்க யாராவது மீரம்மா அல்லது பாகியலட்சுமி அம்மா யாரு தோணுதோ சொல்ல பாருங்க. அங்கேயே பதில் இருக்கு. புவனேஸ்வரி அம்மா கிட்டக்க வந்துட்டாங்க. ஆனா அதுல இன்னொரு பதில் அதுல ஒளிஞ்சு இருக்கு, மறைஞ்சிருக்குன்னு சொல்லி மறைஞ்சல ஒப்பனாவே இருக்கு. சொல்லுங்க சார். அந்த நமக்கு மிச்சமா இருக்கிற அந்த செயல்கள், போன பிறவில விட்டு போன செயல்கள், அதேதான் அதேதான், அவ்வளவுதான். அந்த செயல்கள் சீக்கிரமா முடிஞ்சிருங்கிறத சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வரும். ஏன்னா there is no further work அப்படின்னு போட்டுட்டு that which the continued existence, only that which the continued existence of the body demands are the unfulfilled effects of past life necessitate. அப்போ the past life ஓட எஃபெக்ட் நெசசிட்டேட் பண்றதும் that which small work தான் வரும். So this little work னு படிக்கணும். புரியுதுங்களா? கரெக்டா? நம்ம பொருத்தமா இருக்கா? Okay. This little work rapidly exhausted by the fire of yoga. அது வேகமாக அந்த தேவையான சின்ன சின்ன வேலைகள் கூட அது எரிந்து விடும் அப்படின்னா. And this little rapidly consumed by the fire of yoga will cease with the departure of the released soul from the body. அது என்ன? அது எரிந்து விடுகிறது. அப்ப அப்படின்னா அடுத்த பிறவிக்கு அது தொடர போறது இல்லைன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் வந்துட்டு இந்த டிபார்ச்சர் ஆஃப் த ரிலீஸ்ட் சோல் ஃப்ரம் த பாடி, இந்த உடலிலிருந்து ஆன்மா வந்து விடுவிக்கப்பட்ட பிறகு திஸ் லிட்டில், இது எப்படி படிக்கணும்? திஸ் லிட்டில் வில் சீஸ் வித் த டிபார்ச்சர் ஆஃப் த ரிலீஸ்ட் சோல். அப்போ வந்து அந்த உடல் நீக்கும் போது அந்த இதுவும் வந்து சீஸ்னா நின்று விடும். அதற்கு மேல அதற்கு வாய்ப்பு இல்லை, இருக்காது என்று போது. புரிசுமா சொல்லுங்கம்மா. இதனோட அர்த்தம் எப்படின்னா, சில பேர் சின்ன வயசுலயே இருந்து இறந்துடுறாங்கல்ல. கொஞ்சமா வேலை கொஞ்சம் வாழ்வுதான் அவங்களுக்கு இருக்குது. ஒரு 10 வயசுல இல்லைன்னா ஒரு 25 வயசுல அந்த வாழ்க்கையில அவங்க முடிஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவங்க ஏன் அந்த டயத்துல பிறவி எடுத்திருக்காங்கன்னா, ஏதோ பாக்கி வச்சுட்டு இறந்து போறாங்கன்னு அர்த்தமாகுமா சார்? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப ராமானுஜர், விவேகானந்தர், ஆதிசங்கரர், 30 வயசுல பாரதியார் உட்பட சொல்லலாம். அது வந்து ஆனா அது வந்து ஒரு ஆன்மீக உண்மையா தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து கமெண்ட் சொல்ற அளவுக்கு இருக்காது. ஆனா அதுவும் காரணமாகும். ஆனா மறுபிறவி சில பேருக்கு தெரியும். இப்ப பரமஹம்சரோ இல்ல ரமணரோ மறுபிறவி இல்லை என்ற இது வரும். ஏன்னா ரமணர் மறைந்த போது ஒரு பேரொழியாக திருவண்ணாமலையில் போய் ஐக்கியமாவதை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். காஞ்சி பெரியவர் அப்படி சொன்னதாகவும், அது வந்து
செய்தித்தாட்களில் வந்ததாகவும் சொல்லுவாங்க. செய்தித்தாட்களும் வானொலியிலையும் சொன்னதாக சொல்லுவாங்க. மறுபிறவி அற்ற நிலை வந்து ஒரு சிலருக்கு இருக்கிறது. நம்ம வாழ்ந்த இந்த 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்குள்ளேயே கூட இதெல்லாம் பார்த்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்களுடைய முன்வினை பயனை கழிப்பதற்காக வந்தவர்களும் உண்டு. நீங்க சொல்றது சரிதான். சரிங்க சார். சின்ன சின்ன குழந்தைங்க இறக்குறாங்க இல்லையா? அது அது திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது ஆன்மீகமா. அதுதான் அதுக்கெல்லாம் வந்து தலைமையை நம்ம வேற தளத்துல இருந்துதான் பேசணும். அதுவும் நான் பலமுறை சொன்ன பழமொழி உங்ககிட்ட குழி புள்ள வயிற்றுலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைவு உங்களுக்கு. அந்த இறந்து போயிருக்க குழந்தை அதை சமாதியில் இது பண்ணி அது அந்த 10 மாதத்துக்குள்ள இன்னொரு குழந்தை உருவாகக்கூடிய, அதாவது குழி பிள்ளை வயிற்றில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பழமொழியாவே இருக்கு. அது பொதுவா வந்து குழந்தையாக இருந்தா அதுக்கு அது பெரிய அனுபவங்கள்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டில் பார்ன் சைல்டுலாம் சொல்லுவாங்க. வயிற்றிலே கருவிலே பிறப்பதற்கு முன்னால் மறைந்த குழந்தையா இருக்கும், பிறந்த உடனே மறைந்த குழந்தையா இருக்கும். அதற்கெல்லாம் பொருள் வேற. ஆனா அதுக்கு சின்னதா வேணா ஒரு கதையில வரக்கூடியது பாத்தீங்கன்னா, அந்த பீஷ்மருக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் எல்லாம் உடனே கங்கை வந்து கங்கா மாதா கங்கை அன்னை வந்து கங்கை ஆற்றில் போட்டு கொல்வதை பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல என்னன்னா அந்த குழந்தைகள் வந்து தேவ குழந்தைகளா இருக்கும். உடனே பிறவி அந்த முடிச்சிடணுங்கிறது அது வந்து அது நோக்கமே வேற, மனிதர்களுக்கு உண்டானது அல்ல. அந்த கதை தெரியும். பீஷ்மர் மட்டும் அந்த ஒரு சாபம் பெறுவதற்கு அடிப்படை காரணமா இருந்தனால அவர் தான் நீண்ட நாட்கள் வாழ வேண்டி வருது. அந்த பிதாமகன்கிற சொல்லே அவருக்கு தான் வருது. ஒரு பெரு தாத்தாவாக இருந்து. ஆனா அவர் படும் துன்பங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது பீஷ்மர் என்பதே அது ஒரு பெரிய ஒரு சபதம் ஏற்றவர் அப்படிங்கிற பொருள் எல்லாம் ஒரு திருமணமாக ஒரு வாழ்க்கை. அவர் கண்ணு முன்னாடியே பங்காளிகள் பெருசா சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து அவருக்கு அவங்களுக்கு முன் பிறந்தவங்கெல்லாம் உடனடியாக கொல்லப்படுகிறார்கள் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப விதிவிலக்கான விஷயம். அதை வந்து நம்ம இந்த காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்க முடியும். சரிங்களாமா? நன்றி சார். நன்றி. ஆனா இப்ப வந்து இந்த சென்டென்ஸ் படிக்க முடியாது. 6:20 ஆச்சு. அதனால படிச்சிருவோம். தி எய்ம் ஆஃப் எஸ்கேப் ஃப்ரம் ரீபர்த் now long fixed in the Indian mentality as the highest object of the soul, has replaced with the enjoyment of the heaven beyond, fixed in the mentality of the devote of many religions as their divine lure. இங்க வந்து இது ஒரு தனி பகுதியை ஆரம்பிக்கும் போது நம்ம 268வது பக்கத்தை முடிச்சு 269க்குள்ள நுழைவோம். அப்ப தி எய்ம் ஆஃப் எஸ்கேப் ஃப்ரம் ரீபர்த், மறுபிறவிலிருந்து தப்பித்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுறாங்க. நவ் லாங் ஃபிக்ஸ்ட் இன் தி இந்தியன் மென்டாலிட்டி. அப்ப இந்திய மனப்பான்ல வந்து இது வந்து ரொம்ப காலமா வலியுறுத்தப்பட்டு வருது. அப்படி பதிந்த ஒரு பதிவுன்னு சொல்லுவோம். as the highest object of the soul, ஆன்மாவின் மிக உயர்ந்த நோக்கம் என்னது மறுபிறவி இல்லாம இருக்கிறதா. அப்ப the aim of escape from rebirth has replaced the enjoyment of heaven beyond, fixed in the mentality of the devote of many religions. மற்ற மதங்கள் எல்லாம் கேட்டா பிறவி என்பதே ஒரு பிறவி தான் அங்க எல்லாம் இருக்கும். மறுபிறவி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மறுபிறவிக்கு பதிலா அங்க என்ன இருக்குன்னா என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹெவன் பியாண்ட். அப்போ தாண்டி எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நாம் மகிழ்ந்து இருப்பது, பேரானந்தத்தில் திளைப்பது, அதுதான் வந்து டிவோட் ஆஃப் மெனி ரிலிஜன், பல மதங்களின் கருத்தாக. அது டிவைன் லியூர். லியூர்னா தூண்டில் மாதிரி இருக்காங்க. அது வந்து ஒரு பொறி மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த நம்ம இந்துக்கள் இதுல வந்து மறுபிறவி, அந்த மறுபிறவிலிருந்து தப்பிப்பது வந்து ஒரு பெருநோக்கமாக, ஆன்மீகத்தின் பெருநோக்கமாக இருக்கும் பொழுது, பிற மதங்களில் அது வந்து சொர்க்கத்தை அடைவது என்பதை பெருநோக்கமாக ஒரு பொறி போல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம். இதை பற்றின விஷயம் நம்ம வந்து திங்கட்கிழமை காலை நாம் மீண்டும் படிப்போம். தமிழிலும் திங்கட்கிழமை மீண்டும் படிப்போம். ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் இருங்க, போயிட வேண்டாம்.